நாளுக்கான ரேமா வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சில ஆயுதங்களை சில சத்துருக்கள் உருவாக்கி கொண்டிருக்கலாம். அதை அனுப்புவதற்கு முன்பாகவே உருவாக்கும் போதே ஆண்டவர் அதை கேன்சல் பண்ண போறாராம். ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்ய போகிறார்? உங்கள் வாழ்விலே உங்களுக்கு விரோதமாக சில தீய சக்திகள், மந்திரவாதிகள், பில்லி சூனியங்களை, மந்திரங்களை உங்களுக்கு விரோதமாய் ஏவி விடுகிறார்களா? ஆண்டவர் இன்றைக்கு அது உருவாகும் போதே அதை அழித்து போட போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்றால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. இது நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா, அவருடைய ஊழியர் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் யாருமே எழும்ப முடியாது. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இதுவரை சத்துரு உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்திருக்கலாம். இன்றைக்கு அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போக போகிறது. அது உருவாக்கப்படும் போதே அதை அழிக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் யார் பேசினார்களோ அவர்களை ஆண்டவர் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி கொண்டு வர போகிறார். உங்களுக்கு விரோதமாய் செய்கிற மந்திரவாதி சொல்ல போகிறான், அவர்களோடு இயேசு இருக்கிறார், அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி மந்திரவாதிகள் அறிக்கை செய்ய போகிறார்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? நடந்ததுங்க, நடந்தது. ஒரு விஷயம், எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பயங்கரமான விடுதலையை கொடுத்தார். அப்பொழுது அவர்களுக்கு விரோதமாய் செய்தவர்கள் அவரிடத்தில் சொன்னார்களாம், அந்த மந்திரவாதி கிட்ட போன போது அந்த மந்திரவாதி சொன்னாலாம், இயேசு பிள்ளைகள்கிட்ட வச்சுக்காத, அவர் ரத்தம் சிந்தினவர், அவருடைய ரத்தம் ரொம்ப வல்லமை உள்ளது. நான் இருக்கிற இந்த சேவல், இதனுடைய ரத்தத்தை விட அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளது. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஃப்ரீடம் என்கிற பெருவிழாவை 2007 வருஷத்துல நாங்கள் நடத்தின போது அந்த கூட்டத்துக்கு விரோதமாக சில மந்திரவாதிகள் மந்திரம் செய்து ஸ்டேஜுக்கு பின்னாடி பக்கத்தில் சேவலுடைய தலையை காவு காத்து அதை போட்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சேதமும் ஒரு பிரச்சனையும் இல்லாம கடவுள் நடத்தி முடிக்க கிருபை செய்தார். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக சில மந்திர பொருட்களை செய்து உங்க வீட்டுக்குள்ள போட்டிருக்கிறாங்களா? சில தகடுகளை புதைத்து வைத்திருக்கிறார்களோ? உங்கள் மேல் பொறாமைப்பட்டு சில காரியங்களை செய்து வைத்திருக்கிறாங்களா? திருமணம் நடக்கக்கூடாது, குடும்பம் உடையணும், உங்களை உங்க குடும்பத்திலிருந்து பிரிக்கணும்னு சில காரியங்கள், சில தற்கொலை எண்ணங்கள் போராடுகிறது அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? அதை எல்லாம் உடைத்து போட போகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைப்பதாக இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.